அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ இதில் 2-3 கேள்விகள் வந்துடுது. இப்போ கோபம்னா சினம் அப்படிங்கிறது சமூகம் சார்ந்த சினம். ஐயோ இந்த சமூகம் இப்படி இருக்குதே, மக்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த உள் சினம் தான் பலரையும் சமூக ஆர்வலர்களாக மாற்றிருக்கோம், பலரையும் சமூக பணியாளர்களாக மாற்றிருக்கோம். இந்த சினத்தை பார்த்து தான் கொதிச்சு போய் தான் அவங்க சமூகத்துக்கே வந்திருப்பாங்க. பெரியாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தானே காசியில் நடந்தது. அவர் காசிக்கு போகிறாரு, காசிக்கு போயிட்டு வந்து தானே பெரியாருடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் வருது. அப்போ அது ஒரு வகை சினம். இதே சினம் தான் காந்திக்கு தென்னாப்பிரிக்காவில் நடந்தது. அங்கே இந்தியர்கள் தாழ்த்தப்படும் போது ஐயையோ நம்ம இந்தியர்கள் அடிமையாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற உணர்வு காந்திக்கு அங்கே கிடைச்சிது. இதே போல் ஒவ்வொரு விடுதலை போராட்ட வீரருக்கும் இதே போல் சொல்லலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல தாழ்த்தப்படும் போது, ஒடுக்கப்படும் போது வருகின்ற சினம். அந்த சினத்தை பற்றி திருவள்ளுவர் இங்கே பேசல. அது சமூகம் சார்ந்த ஒரு அறச்சீற்றம் அப்படின்னு சொல்றது போல சினம் இருக்கும் இல்லையா, அதை திருவள்ளுவர் இங்கே பேசல. திருவள்ளுவர் இங்கே பேசுகிற சினம் அப்படிங்கிறது தனி மனித நிலை சார்ந்து நாம குடும்பத்தில் கோபப்படுறது, கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கோபப்படுறது, அளவு கடந்த கோபப்பட்டு சில நேரங்களில் நம்மை நாமே இழந்துருவோம், சில நேரங்களில் நண்பர்களையோ உறவினர்களையோ இழந்துருவோம். இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இதில் நம்மளே அந்த சினத்தை கோபத்தை செயல்படுத்தினவர்களாக இருப்போம், இல்லை அதை வாங்கிக்கிட்டவங்களாவது இருப்போம். இப்படி இந்த 2 நிலைகளிலுமே நம்ம இந்த அனுபவத்தை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சில இடங்களில் அவரா ரொம்ப கோபப்படுவாரே அப்படின்னு நம்மை பார்த்து சிலர் சொல்லியிருக்கான், இல்லை நாம் வேற யாரையாவது பார்த்து அவங்க ரொம்ப கோபமாக பேசுகிறாங்களே எப்படி நம்ம அவங்கள அணுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதில் நான் அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக இங்கே தமிழக அரசியல், இந்திய அரசியல்லாம் உற்று பார்க்கும்போது இங்கே உள்ள மக்களை ஏமாற்றுவதற்கு தேவையான மிகச்சிறந்த ஒரு குணம் சினம் கொள்ளாமல் இருப்பது. ஏன்னா எந்த அரசியல்வாதிக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் எந்த கோபமும் அவங்களுக்கு வருவதில்லை. அவங்க அதை தங்களுக்கு தேவையான ஒரு தலைமை பண்புக்கு தேவையான ஒரு பொருளாகவே அவங்க ஆக்கிக்கிறாங்க. அதில் எவ்வளவு அழுத்தமான கேள்விகள் கேட்கும் போதும் அதை நாசூக்கா தவிர்த்த தலைவர்கள் எல்லாம் இந்திய வரலாற்றில் நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரியான வரலாற்றில் நிறைய கேள்விகளுக்கு நாசூக்கா வேறு வேறு பதில்கள் சொல்கிறது, அல்லது ஸ்லேடையாக ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு போகிறது, இதையெல்லாம் சொல்லிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது ஒரு நிலை என்றாலும் கூட தனி மனித நிலையில் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எப்படிப்பட்ட மனிதராக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது சினத்தை தவிர்த்துருங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். தனி மனித வாழ்க்கையில் சினம், அப்போ சினத்தை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறாருன்னா அப்போ சினம் தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னா சினம் வருமா, இல்லை கோபம் வருமா, கோபம் வராதா, இல்லை கோபம் வரவே கூடாதா, இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல. சிலர் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா கோபம் வரவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அதற்காக தியான மையங்களுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, அதற்காக பெரிய பெரிய சாமியார்கள்ட்ட போகிறவங்க இருக்கிறாங்க, அவர்கிட்ட போனால் நான் என்னையே அடக்கிக்கிடுவேன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. திருவள்ளுவர் சினம் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறவராகவோ இல்லை சினம் வரவே வராது அப்படின்னு சொல்கிறவராகவோ இந்த 10 திருக்குறள்லேயே இல்லை. சினம் வரும், அதை தவிருங்க அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய நிலையாக இருக்குது. இயல்பான மனிதர்களுடைய நிலை அப்படித்தானே இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும், அதை தவிர்க்க சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? சினம் செல்லுபடியாகும், கோபம் சில இடத்துல செல்லுபடியாகும். உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நம்ம கோபப்படலாம் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் இந்த இடத்துல கோபப்படலாம், இந்த இடத்துல கோபப்படக்கூடாது. இப்போ இதெல்லாம் நம்ம அனுசரித்து தானே நடந்துக்கிடுறோம். இப்போ இதில் நானே சில நேரங்களில் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை அரசு அலுவலகங்களுக்கு போகும்போதோ சுய தன்னாய்வுக்கு என்ன நானே சில இடங்களில் உட்படுத்தி பார்த்துருக்கிறேன். ஒரு ஆர்டிஓ அலுவலகத்துக்கு போகும்போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன், அங்கே அவங்க பணம் நிறைய பேர் அதில் இருக்கிறவங்க வந்து பணம் வாங்குறவங்களா இருக்கிறாங்க, அங்கே போனாலே நமக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்குது. அது ஒரு இந்திய குடிமகன்கிற உணர்வே இல்லாமல் ஒரு மனிதன்கிற உணர்வே இல்லாத சூழல் தான் இது போன்ற அரசு அலுவலகங்களில் இருக்குது. ஆனால் ஒரு வங்கிக்கு போகும்போதோ இல்லை வேறு சில அரசு அலுவலகங்களுக்கு போகும்போதோ நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே நமக்கு போதுமான ஒன்றும் இல்லை, ஒரு நடத்துனர், ஒரு பேருந்தில் போயிட்டே இருக்கிறோம், ஒரு நடத்துனர் ஒரு ரூபா 2 ரூபா சில்லறை கொடுக்கலன்னா நம்முடைய அறச்சீற்றம் எப்படி இருக்குது? ஒரு இந்த வண்டிக்கு நம்ம போய் பதியும் போதோ
இல்ல ஓட்டுநர் உரிமம் வாங்கும்போதோ, அங்க ரூ. 100 ரூ. 200 கூடுதலா கேட்கும்போது நம்முடைய அறச்சீற்றம் எப்படி இருக்குது? நம்ம ஒரு இடத்துல பதுங்கியும், ஒரு இடத்துல பாய்ந்துமா இருக்கிறோமே! அப்போ இப்படிப்பட்ட நிலைகள்ல நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல இது நம்முடைய தவறு இல்லையா? ரூ. 2க்காக ஒரு நடத்துனர்ட்ட அவ்வளவு சில்லறை இல்லன்னு பேசுற நடத்துனர்ட்ட பேசுற நம்ம, அதே மனநிலையில அங்க இருக்கிறது இல்லையா? அப்ப அதிகாரத்திற்கு முன்னாடி நம்ம பணியிறோமா? அப்படிங்கிற தன்னாய்வு கேள்விகள் என்னை நோக்கி நான் வைத்துக்கொண்ட இடங்கள் இருக்குது. அப்போ நம்ம எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல நடந்து கொள்ளணும். அது இல்லங்கிறது நம்முடைய ஒரு குறைபாடா இருக்குதே! அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் முன்னாடி நான் அங்க போம்போது இதெல்லாம் இருந்தது. அத தொடர்ந்து இந்த சினம் வருமா? வராதான்னா வரும். அப்போ வர்ற சினத்த கட்டுப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும். அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய பார்வையா இருக்கு. அத எப்படி சொல்றாருன்னா, இப்ப நமக்கே அனுபவத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னைய பத்தி அங்க கேட்டு பாருங்க. எங்க எங்க அலுவலகத்துலலாம் கேட்டு பாருங்க. எல்லாரும் என்னைய எப்படி சொல்றாங்க தெரியுமா? எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்க நீங்க? அப்படின்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. என் நண்பர்கள்லாம் கேட்கறாங்க. இப்படி நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. ஆனா மனைவிட்டயோ அல்லது கணவன்ட்டயோ இந்த இந்த உரையாடல சொல்ற ஒரு கணவனோ அல்லது மனைவியோ, அதுக்கு அடுத்து சொல்றது, "நீ மட்டும் தான் என்ன பார்த்து என்ன எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறேன்னு என்னைய பார்த்து கேட்கிற." இப்படி நடக்கின்ற குடும்ப உரையாடல்கள் இருக்குது இல்லையா? குடும்பத்துல உள்ளவங்க தான் என்னை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க புரியாம இருக்கிறதுனால நான் கோபப்படுற சூழல் வந்துருது. பிறகு நீ தான் கோவப்பட்டேன்னு என் மேல பழிய தூக்கி போட்டுர்றாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா வெளியில சமூகத்துல எனக்கு நல்ல பேர் இருக்கு. அலுவலகத்துல எனக்கு நல்ல பேர் இருக்கு. நண்பர்கள் மத்தியில எனக்கு நல்ல பேர் இருக்கு. ஆனா குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த புரிதலின்மை என்னை சினப்படுத்துது. கடைசியா அந்த சினத்துக்கு காரணமா இருக்கிறது அவங்க தான். அந்த சினத்த செயல்படுத்துறது நான். அதனால அந்த பழியெல்லாம் என் மேல சுமத்திர்றாங்க. மற்றபடி நான் அவ்வளவா சினம் கொள்ற ஒரு ஆள் கிடையாது. அப்படிங்கிற வெளிப்பாடுகள நெறைய குடும்பங்கள்ல இருக்கிற கணவன், மனைவி உரையாடல்கள்ல, உறவினர்கள் மத்தியில இருக்கிற உரையாடல்கள்ல, இங்கெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சரிதான்ப்பா நீ சொல்றது. அலுவலகத்துலலாம் நீ சினத்த கையில எடுத்தேன்னா, உன் சினம் செல்லுபடி ஆகாது. சமூகத்துல பல பேர் முன்னாடி உன் கோபத்த கையில எடுத்தேன்னா, அங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. அப்போ எங்கெல்லாம் சினம் செல்லுபடி ஆகலையோ, அங்கெல்லாம் நீ அமைதியா இருந்திருக்கிற. எங்கெல்லாம் சினம் செல்லுபடி ஆகுமோ, அங்கெல்லாம் நீ சினம் கொண்டிருக்கிற. இப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோப்பா. அப்படின்னு திருவள்ளுவர் நம்ம அந்த அந்த புரிதல அப்படியே பக்குவமா நம்மளை நோக்கி சொல்றாரு. அவங்க என்னைய புரிஞ்சுக்கல, இவங்க என்னைய புரிஞ்சுக்கல, அதனால நான் கோபமா பேச வேண்டிய சூழல் வந்துருச்சுன்னுலாம் சொல்லாத. சினம் வந்தாலும் நீ அடக்கிற இடங்கள் இருக்கு. ஒரு மேலதிகாரிட்ட நீ இதே சினத்த வெளிப்படுத்துவியா? மனைவி என்பதாலோ, குடும்ப உறுப்பினர்கள் மக்கள் என்பதாலோ, இல்ல கணவன் என்பதாலோ தானே நீ இத வெளிப்படுத்துற. அதனால நீ கொஞ்சம் யோசிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அதான் முதல் திருக்குறள். "செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான்." எங்க சினம் செல்லுமோ, அந்த இடத்துல காக்கிறவன் தான் சினத்த காக்கிறவன். "அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என்." அல்லிடம், அல்லாத இடம். சினம் அந்த இடத்துல செல்லுபடி ஆகவே ஆகாது. நான் ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் நிக்கிறேன். அங்க அவரு என்ட்ட ஏதோ எனக்கு சினத்த தூண்டுறது போல பேசுறாரு. இல்ல ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாடி விண்ணப்ப மனு குடுத்து, "ஐயா எனக்கு உதவி பண்ணுங்கங்கிறது" போல நிக்கிறேன். "நீ எல்லாம் வந்து என்ன பண்ண போற?" அப்படின்னு ஏதோ சினத்த தூண்டுறது போல கேட்கிறாரு. அங்க தான் நம்மளுடைய சினமே செல்லுபடி ஆகாதே. அங்க நம்ம அமைதியா தான் நிப்போம். வெளியில வந்து புலம்புவோம். "ஐயா என்னைய பார்த்து அப்படி சொல்லிட்டாரு. இவரு என்ன இப்படி பேசிட்டாருன்னு" வெளியில வந்து சொல்லுவோம். அது வேற. எங்க சினம் செல்லுபடி ஆகுமோ, அங்க நீங்க சினத்த செலுத்தாம இருக்கணும். அங்க எப்படி கட்டுப்படுத்திக்கிறது? அப்படிங்கிறத நீங்க பயிற்சி எடுக்கணும். அதுதான் முதல் திருக்குறள். "செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான்." செல்லுபடியாகின்ற இடங்கள்ல சினத்த காத்துக்கொள்ளுங்கள். "அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என்." நீங்க இப்போ அந்த இடத்துலலாம் நான் கட்டுப்படுத்தி இருந்து கொண்டேன்னு சொல்றதுல என்ன நன்மை இருக்கு? நீங்க கட்டுப்படுத்தி இருந்து ஆக வேண்டிய இடம். அதனால கட்டுப்படுத்தி இருந்தீங்க. அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். இதுதான் முதல் திருக்குறளே. அப்போ நமக்கு இது ஒரு படிப்பினையே குடுக்குது. நம்ம இது போல உரையாடல்கள்ல ஈடுபட்டிருந்தோம்னா, நமக்கான படிப்பினை இந்த முதல் திருக்குறள்ல இதுல கிடைக்குது. சரி, அப்போ ஏன் சினம் கொள்ளக்கூடாது? ஒருத்தர் ஏன் கோபம் கொள்ளக்கூடாது? அப்படிங்கிறதெல்லாம் திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றார். அது வந்து கெட்டதுப்பா. எங்க கெட்டது? எங்க செல்லாதோ அங்க கோபப்பட்டாலும் தெரியாம அவர்ட்ட கோவப்பட்டுட்டேன். போய் அவர்ட்ட கோவப்பட்டதுனால அந்த காரியமே தடப்பட்டு போச்சு. அப்படின்னு சொல்ற இடத்துல மட்டும் இல்ல. வீடுகள்ல செல்லும். குடும்பங்கள்ல செல்லும். நண்பர்கள் மத்தியில செல்லும்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல ஆண்டுகளா நீங்க ஒரு ஒரு நண்பரையோ, ஒரு உறவினரையோ உருவாக்குவதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். நமக்கு இவர் நெருக்கமானவர்ன்னு வெளியில நம்ம போய் ஒரு நண்பர அறிமுகப்படுத்துறதுக்கு, ஒரு நாள்லயோ, ஒரு மாதத்திலயோ ஒரு நண்பர சொல்லிற முடியாது. பல ஆண்டுகள் பிடிக்கும். அதற்கு பிறகு தான் இவர் நமக்கான ஆள் அப்படிங்கிற முடிவுக்கே நம்ம வருவோம். அந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு, நம்முடைய சினத்தால், நம்முடைய கோபத்தால நம்ம அவர கைவிடுறோம்னா, நம்முடைய பல ஆண்டு உழைப்பு வீணா போயிரும். அப்போ இந்த உழைப்புகள் எல்லாம் வீணா போனதுக்கு அப்புறம், அப்போ அது வந்து கெடுதல தானே உங்களுக்கு குடுக்கும். நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? செல்லாத இடத்துல கோபப்படக்கூடாது. அங்க போனா அங்க அமைதியா இருந்துக்கணும். இந்த இடத்துலலாம் நம்ம கோவமா இல்லாம அமைதியா இருந்து காரியம் சாதிச்சுட்டு வரணும்னு நெனைக்கிறீங்க. அப்படி இல்ல. செல்லா இடத்து சினம் தீது. செல்லாத இடத்துல சினம் தீது தான். இல்லன்னு சொல்லல. செல்லிடத்தும் அது எங்க செல்லுபடி ஆகுமோ, அங்கேயும் இல் அதனின் தீய பிற. அங்கேயும் அது கெடுதல தான் குடுக்கும். அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்போ என்ன தீமை? சரி, சினம் கொள்வதுல என்ன தீமை? அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. அவர் ஒரு வேலையாள் வச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு உதவியாளரா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு உதவியாளர் வச்சிருக்கிறார். அவர் எல்லா வேலைகளையும் அவர்ட்ட தான் ஒப்படைப்பாரு. ரொம்ப நேர்மையான உதவியாளர். எப்பவுமே ரவீந்திரநாத் தாகூருக்கு அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் ஒரு தனி உதவியாளர். எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அவரு தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் உறங்க சென்றதுக்கு பிறகு தான் உறங்க செல்றது. அவர் எழுவதற்கு முன்பே எழுந்து உதவி செய்வது. இப்படி எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு உதவியாளர். ஒரு நாள் திடீர்னு சொல்லாம கொள்ளாம ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனவர் மறுநாள் வரவே இல்லை. ரவீந்திரநாத் தாகூருக்கு ரொம்ப கோபம். இவனை இவ்வளவு நம்பணுமே, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்னு. ஒரு 2 நாள் கழிச்சு அவர் வரார். வரும்போது, இப்படி பண்ணிட்டியே நீ, நான் உன்னையெல்லாம் நம்பினேனே, இப்படி என்னை ஏமாத்திட்டியே, இப்படி பண்ணது சரியா அப்படின்னு, உன்னால அந்த வேலை போச்சு, இந்த வேலை கெட்டு போச்சு அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் அவர் மிகுந்த சினத்தை வெளிப்படுத்துறார் அந்த உதவியாளரை பார்த்து. உண்மை நிகழ்ச்சி. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த உதவியாளர் சொல்றாரு, சரிதான் நீங்க சொல்றது, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கணும். என்னுடைய மகன் இறந்துட்டான். அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கங்கிறதுனால நான் உங்களுக்கு எல்லா வேலைகளையும் நான் வந்து இது ஆகலையா காமிக்கிறேன்னு. நன்றிண்ணே. நான் எல்லா எல்லா வேலைகளையுமே நான் வந்து உங்ககிட்ட முடிச்சு வச்சுட்டு தான் போனேன். அதனால தான் அங்கே அந்த ஈமக்கிரியைகள் இறுதி சடங்கு நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நாளில் வந்துடலாம் நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பணியாளர் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட சொல்கிறாரு. ஒரு பெரிய கவிஞர், ஆனால் தவறான கோபம். ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் இதை குறிப்பிடுறார். குறிப்பிட்டு, நான் மிகுந்த வெட்கம் அடைந்தேன். தேவையில்லாமல் ஒருத்தட்ட இப்படி போய் நம்ம பேசிட்டோமே அப்படின்னு வெட்கம் அடைந்தேன் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் எழுதுறார். இப்படி எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தால் கூட இப்படி சினம் அவர்களை சிறுமைப்படுத்தும். இதை தான் திருவள்ளுவர் சொல்றார். செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற. தன்னுடைய கோபம் செல்லும்னு தெரிஞ்சுதானே வேலைக்காரர்கிட்ட போய் ரவீந்திரநாத் தாகூர் கோபப்பட்டார். ஆனா பாருங்க எவ்வளோ கெடுதலை கொடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். நம்ம முன்னாடி அவங்க சகோதரி சித்ரான்னு நினைக்கிறேன், அவங்க நாச்சியப்பண்ணன் கூட நம்ம திருக்குறள் வகுப்புகள் தொடங்கின காலகட்டங்களில் இந்த தப்பட் திரைப்படத்தை சொன்னாங்க. அந்த திரைப்படம் வந்து ஒரு இந்தி திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய இதுலேயே ஒரு கணவன் மனைவியை பொது இடத்துல எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிருவார், கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிருவார். இதுதான் அந்த கதையே. கன்னத்தில் ஓங்கி அரைஞ்ச உடனே அது வரைக்கும் ஒற்றுமையாக இருந்த, அது வரைக்கும் அன்பொழுக இருந்த அந்த கணவன் மனைவிக்குள்ள பெரிய சிக்கல் வந்துடும். மனைவி மனமுறிவு கேட்டு, விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துக்கு போய் நிற்பா. அவரும் கணவனும் எவ்வளவோ முயற்சிகள் எடுப்பார், எதுவுமே செல்லுபடியாகாது. அந்த இந்த படம் மொத்த படமும் அதுக்கு ஒவ்வொரு அந்த கதை மாந்தர்கள் அந்த கதையை பார்த்தீங்கனாலே ரொம்ப நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக, ஹிந்தியே தெரியாதவங்க கூட அந்த படத்தை பார்த்து அந்த கதை மாந்தர்கள் எல்லாரும் என்னென்ன செயல்படுறாங்கங்கிறத புரிந்து கொள்கிற அளவில் அந்த படம் அமைச்சிருப்பாங்க. அந்த படத்தினுடைய கதையின் முக்கிய காரணமே, கதை எங்கேருந்து தொடங்குது, செல்லிடத்தும் தீய, செல்லிடத்தும் ஒரு சினத்தை வெளிப்படுத்துறது. மனைவி தானே அப்படின்னு அடிச்சிட்டார். ஆனால் அது வந்து எவ்வளவு தீமையை கொடுக்குது அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய நிறைவு வரைக்கும், கடைசி வரைக்கும் அவங்க சேரவே மாட்டாங்க. அப்படி ஒரு மனநிலையை, அவங்க 2 பேருக்குமான ஒரு பிரிவையே கொடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதே போல் ராமாயணத்திலேருந்து சொல்லலாம், மகாபாரதத்திலேருந்து சொல்லலாம். இது போல் புராண கதைகளில் எங்கெங்கெல்லாம் வந்து சினம் ஒருவரை அழித்தது
அப்படிங்கிற இடத்தெல்லாம் நம்ம எடுத்து ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போ எல்லா இடத்துலயுமே சினத்த நீங்க வந்து கட்டுப்படுத்துங்க. அத முறைப்படி செயல்படுத்துங்க அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். அலுவலகங்கள்ல, பணியாளர்கள் கிட்ட நம்ம நடந்து கொள்ளும்போது, இது எல்லாவற்றிலுமே. இப்போ எனக்குமே இதுல ஒரு தனிப்பட்ட அனுபவம் உண்டு. இப்போ நான் என்னுடைய நண்பர்கள்லாம் பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய என்னுடைய புரிதல் எப்படி குறைவான புரிதலா இருந்தது, அது எப்படி மாறியது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சிய உங்ககிட்ட சொல்றேன். ஒரு 3, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இங்க சோழிங்கநல்லூர்ல ஒரு மென்பொருள் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் வண்டியில போய்க்கிட்டே இருந்தேன். திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியாது. க்ரீச்சுன்னு ஒரு சத்தம் கேட்டது. வண்டி கீழ கிடக்குது. வண்டிக்கு மேல நான் விழுந்து கிடக்கிறேன். என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. என் வண்டியெல்லாம் எடுத்து சில பேரு அந்த பழைய மகாபலிபுரம் சாலையில சில பேர் என்னுடைய வண்டியெல்லாம் எடுத்து ஓரம் கட்டுறாங்க. என்னுடைய வண்டி விளக்குகள்லாம் உடைஞ்சு கிடக்குது. என் கையில இருந்து ரத்தம் கையில முட்டுல கால் முட்டுல இருந்தெல்லாம் ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. என்ன நடந்ததுன்னே தெரியல. நம்ம யார் மேலயும் முட்டல. ஆனா எப்படி நம்ம கீழ விழுந்தோம் என்னங்கிறதும் தெரியல. நான் திரும்பி பார்க்குறேன். எனக்கு பின்னாடி ஒரு ஒரு மகிழுந்து. ஒரு கார். அதுக்கு பின்னாடி ஒரு மகிழுந்து. ஒருத்தர் இடிச்சுட்டு நிக்கிறாங்க. இதுல 2 குறைபாடுகள். என்னுடைய குறைபாடுகள். நான் இந்த கல்லூரி நாட்கள்ல என்னுடைய நண்பர்கள்லாம் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெண்களுக்கெல்லாம் வண்டி அவ்வளவு நல்லாவே ஓட்டத் தெரியாது. அவங்க ரொம்ப மோசமா ஓட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வண்டி ஓட்ட வெளியில விட்டு எவ்வளவு சிக்கல்கள் வருது தெரியுமா? அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க. நானும் அத பார்த்துட்டு ஓரு 2 பெண்கள பார்த்துட்டு, ஆமா, ஆமா இது உண்மையா தான் இருக்கும் 100% அப்படின்னு நம்பிட்டே இருந்தேன். அப்போ நான் திரும்பி பார்க்குறேன் 2 வண்டி நிக்குது. ஒரு மகிழுந்துல ஒரு ஓட்டுநர் ஓட்டியிருக்கிறாரு. இன்னொரு மகிழுந்து ஒரு 35, 40 வயசுல ஒரு பெண்மணி. அவங்க ஓட்டியிருக்கிறாங்க. எனக்கு சம்பவம் புரிஞ்சு போச்சு. இந்த பெண்மணி சரியா வண்டி ஓட்டல. சரியா வண்டி ஓட்டாம நம்ம வண்டி மேல வந்து இடிச்சுட்டாங்க. அதனால தான் நம்ம நம்ம கீழ விழுந்துட்டோம். அப்படின்னு எனக்கு கடுமையான கோபம். ஆனா அத எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. எப்படி போய் திட்டுறது அவங்கள? நமக்கும் கை கால்லலாம் ரத்தம் வந்துட்டு இருக்குது. இப்ப போய் நம்ம கோவமா பேசி, நம்ம வண்டி உடைஞ்சிருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம அவங்க கிட்ட போய் நட்ட ஈடு கேட்கணும்ல. எனக்கு இவ்வளவு பணம் செலவாகுங்கிறது கேட்கணும்ல. அத கேட்காம விட்டுறக்கூடாதே அப்படின்னு எனக்கு ஒரு சுயநலம். அந்த சுயநலத்துல நான் போய் கேட்கல. அப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு தண்ணி பாக்கெட் வாங்கி குடுத்து, "உங்க முகத்தெல்லாம் கழுவுங்க. தண்ணி குடிங்க. எவ்வளோ அடிபட்டுருக்குது?" அப்படின்னு கேட்டாரு. நான் இதெல்லாம் கை கால்லலாம் சின்ன சின்ன சிராய்ப்பு தானே அப்படின்னு என்ட்ட கேட்டாரு. ஆமா, சின்ன சின்ன சிராய்ப்பு தான். இருந்தாலும் என் வண்டியில ஒரு சின்ன விளக்கு உடைஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு ரூ. 200 ஆகும். அத வாங்கிரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவரு அந்த அந்த பெண்மணிய பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அவங்க கிட்ட தான் பேசலான்னு இருக்கிறேன். அவங்க வண்டி தான் வந்து என் வண்டிய இடிச்சது. அப்படிதானே? அப்படின்னு நான் கேட்டேன். உடனே ஆமா, அவங்க வண்டி தான் உங்க வண்டிய இடிச்சது. அப்படின்ட்டு நான் போய் அந்த பெண்மணிட்ட போய் கோபமா போறேன். போயி இது போல எனக்கான நஷ்ட ஈட குடுங்கன்னு. அப்போ அவரு என் கைய பிடிச்சுட்டாரு. எனக்கு தண்ணி வாங்கி குடுத்தவரு என் கைய பிடிச்சுட்டு, "இல்ல போகாதீங்க. அவங்க தான் உங்கள காப்பாத்துனாங்க" அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தான் அங்க சம்பவம் என்ன நடந்ததுன்னா, நான் ஒரு வண்டியில போய்க்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு மகிழுந்து வந்துட்டு இருக்குது. இத அந்த பெண்மணி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு பின்னாடி ஓட்டிட்டு வந்த ஒருத்தர் தூங்கிட்டாரு. தூங்கி இவங்க வண்டி மேல வண்டிய மோதிட்டாரு. அந்த பெண்மணி அப்படியே அவங்க வண்டி மேல மோதின வேகத்துக்கு உங்க வண்டி மேல அப்படியே ஏத்தியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வண்டிக்கு அடியில நீங்க கிடந்திருப்பீங்க. அவங்க கொஞ்சம் அந்த சமயம் ஒரு புத்திசாலித்தனமா செயல்பட்டு, அவங்க வண்டிய ஓரம் கட்டிட்டாங்க. அதனால நீங்க கீழ மட்டும் விழுந்தீங்க. இல்லன்னா இங்க ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கும். அந்த உயிர் உங்களோடதா தான் இருந்திருக்கும். அப்படின்னு என்ட்ட சொன்னாரு. அப்பதான் வந்து, நம்ம வந்து நம்முடைய பழைய மனநிலையில இருந்தெல்லாம் வெளியில வரலையே! நம்ம வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி பெண்களே வண்டி நல்லா ஓட்ட மாட்டாங்கங்கிற மனநிலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடந்தது? ஏது நடந்ததுன்னே தெரியாம, ஏதோ ஒருத்தர்ட்ட போய் நம்முடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தணும். அப்படிங்கிற மனநிலை ஒரு பக்கம். உண்மையிலேயே அந்த சம்பவத்துல எனக்கு ஒரு சின்ன சின்ன அடிகள் தான் இருந்தது. அதனால அவங்க கிட்ட போய் கேட்காதீங்க. ஒருவேளை நீங்க பணம் கேட்கிறதா இருந்தா, அவருக்கு பின்னாடி ஒருத்தர் ஓட்டிட்டு வந்து இடிச்சார்ல, அவர்ட்ட போய் கேளுங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா அவர பார்த்தா அந்த மகிழுந்துடைய உரிமையாளர் போல தெரியல. அவர பார்த்தா வண்டி ஓட்டுறவர் போல தெரியுது. வெள்ள சட்டை, வெள்ள பேண்ட் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து முடிஞ் அவர முடிஞ்ச வரைக்கும் விட்டுருங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு. அவரு தூங்கிட்டு வந்து இடிச்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்படின்னு என்ட்ட சொன்னாரு. நானும் ஒரு 10 நிமிடம் அங்க நின்னுட்டு, சரி அவர்ட்ட போய் கேட்கறது முறையா இருக்காது. ஏற்கனவே அவர் மன உளைச்சல்ல இடிச்சுட்டோமேங்கிற மன உளைச்சல், குற்ற உணர்ச்சியில இருப்பாரு. நமக்கும் பெரிய செலவும் இல்ல. அப்படின்னு வண்டி எடுத்துட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு போயிட்டேன். இப்ப இந்த இடத்துல நான் சிந்திச்சது, ஒருவேளை நம்ம தேவையில்லாம கோபப்பட்டிருந்தா, அந்த சூழலையும் நம்ம வீணடிச்சிருப்போம். தவறான புரிதலும் நமக்கு வெளிப்பட்டிருக்குமே! நல்ல வேளை கடவுளா பார்த்து நம்ம வாய இன்னொருத்தர் மூலமா மூடுனாரு. அப்படின்னு நினைத்துக் கொண்டேன் அந்த இடத்துல. இததான் நானும் இந்த திருக்குறள பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவு வந்து போனது.
செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற அப்படிங்கிறது. அதை இந்த இந்த திருக்குறளும் அதுக்கு அடுத்த திருக்குறளும். மரத்தில் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும். ரொம்ப எளிமையாக சொல்லிடுறாரு. யாருன்னா என்ன, இந்த மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறது தான் அண்ணா முன்னெடுத்துட்டு வந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிறது தான் அண்ணாவுடைய புகழ்பெற்ற வாக்கியங்கள். அதை தான் இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. மரத்தில் வெகுளியை யார் மாட்டோம். சினத்தை எல்லாத்தையும் மறந்துருங்க. சரி, ஒரு சமயத்துல அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கலாம். அந்த சூழல் என்ன, அவங்களுக்கு அந்த நேரத்துல இருந்த புரிதல் என்ன. ஏன்னா எல்லா மனிதர்களும் எல்லா சூழலிலும் நம்மை போன்ற புரிதலோடையே நடப்பவர்களா இல்லை. சில நேரங்கள்ல அவங்க நம்மை விட கூடுதலான புரிதல், கூடுதலான பக்குவத்தோடு நடந்துக்கிடுறாங்க. சில நேரங்கள்ல அவரா இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்குற மாதிரி பக்குவம் குறைவாகவும் நடந்துக்கிடுறாங்க. அப்போ அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. மறத்தல் வெகுளியை யார் மாட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்க அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மேல நீங்க சினத்தோடையே இருப்பீங்க. தீய பிறத்தல் அதனால் வரும். இது நடைமுறையில நம்ம குடும்பங்கள்ல பார்க்கும்போது நிறைய குடும்பங்கள்ல அவர் எனக்கு அன்னைக்கு அப்படி செஞ்சுட்டாரு, இன்னைக்கு இப்படி செஞ்சுட்டாரு, அதனால நான் அவர் மேல இன்னமும் சினத்தோட இருக்கிறேன், அவர் வீட்டு திருமணத்துக்கு போக மாட்டேன், அவர் வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சினா போக மாட்டேன், அவரை முடிஞ்ச வரைக்கும் நான் அவரை அதாவது நேரடியா காயப்படுத்த முடியாது, அதனால மறைமுகமா ஏதாவது ஒரு செயலை செஞ்சு நான் காயப்படுத்துவேன். இப்படி செயல்படுகின்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. உறவினர்கள்ல இப்படிப்பட்டவர்கள் ஓரிருவர் அங்கங்க எல்லா குடும்பங்கள்லையுமே இருக்கிறாங்க. இதிலெல்லாம் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களெல்லாம் விட்டுருப்பா, உனக்கு எதிராக செயல்பட்டவங்க, உனக்கு உனக்கு சிக்கலை ஏற்படுத்தினவங்கள விட்டுரு. நீ அவர்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா உனக்கு தான் கெடுதல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இந்த மாதிரியான ஒரு அறிவுரை உண்மையிலேயே எல்லா மனிதர்களுக்குமே தேவை. நம்ம ஏதோ ஒரு உறவினர் மேல ஒரு கடுமையான கோபத்தோட இருக்கிறோம். அந்த உறவினர் மேலதான் தவறு என்றே வச்சுக்கிடுவோமே. அப்போ நம்ம அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த சினத்தோடையே அவரை அணுகிறோம்னா நம்முடைய ரத்த அழுத்தம் கூட போகுது. நம்முடைய மனநிலையில ஒரு அமைதியான மனநிலை இருக்க போறது இல்லை. அப்போ அது நமக்கு தான் சிக்கல். தவறு செய்தவர் அவர் அமைதியா இருப்பாரு, அவர் மகிழ்ச்சியா இருப்பாரு. தவறை பார்த்து சினத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறவர் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த துன்பத்தை நீ தான் உனக்கு ஏற்படுத்திக்கிடுற, இது உனக்கு வேணுமா வேண்டாம்ல அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறார். இப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு நண்பர் நம்ம கிட்ட இல்ல இல்ல எல்லா அந்த உறவினர்கள்ட்ட நீங்க கோபமா இல்லாம நடந்துக்கிறது மூலமா உங்களுக்கு தாங்க நல்லது, அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார்னா நம்ம அவரை எப்படி பார்ப்போம். பரவாயில்லையே, இப்படி ஒரு நமக்கு நன்மையும் சொல்லி அது மூலமா நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட நம்ம எப்படி இப்ப நமக்கு நல்லதுன்னு நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உறவினரையோ நண்பரையோ சினத்தோட அணுக மாட்டோம். சினத்தோட அணுகலைனாலே அங்க ஒரு உறவு அது ஒரு மீண்டு நமக்கு ஒரு நல்ல உறவு அங்க கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாயிடும். இந்த அறிவுரைகள் எல்லாம் எப்படி சொல்றதுன்னா, திருவள்ளுவர் தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய புலவர் அப்படிங்கிறதுக்கான அறிவுரையா இந்த இடங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட அறிவுரைகள் பல நேரங்கள்ல குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் பெரியவர்கள் நமக்கு சொல்லணும். ஆனா எல்லா குடும்பங்கள்லயும் அப்படிப்பட்ட பெரியவர்கள் இருப்பாங்கன்னோ, அப்படி பெரியவர்கள் சொல்லறதை கேட்க அவங்களை சொல்லக்கூடிய இடத்துல நம்ம வச்சிருப்போனோ 100 விழுக்காடு சொல்ல முடியாது. அந்த நேரங்கள்ல திருவள்ளுவர் தோன்றா துணையா நமக்கு இந்த இடத்துல எல்லாம், அவர் பக்கத்துல இல்லை, ஆனா அவரோட திருக்குறள் நம்ம பக்கத்துல இருக்கு. அது நமக்கு இப்படி ஒரு அறிவுரையை சொல்றதை நம்மளால உணர்ந்து இதெல்லாம் எழுதியிருப்பாரோ அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்த திருக்குறள் நகையும் உவகையும் கொல்லும். 2 சொல்றார். நகை உவகை அப்படின்னு 2 சொல்றார். நகைனா நமக்கே தெரியும், புன்னகை, முகத்தின் மலர்ச்சி. இதை குன்றக்குடி அடிகளார் இதற்கான விளக்கம் எழுதும்போது நகை அப்படிங்கிறதுக்கு முகத்தின் மலர்ச்சி அப்படின்னு எழுதுறாரு. உவகை அப்படிங்கிறதுக்கு உவகைனா உள்ளத்துல மகிழ்ச்சி, அதான் அகத்தின் மலர்ச்சி அப்படின்னு எழுதுறாரு. அதாவது முகத்தின் மலர்ச்சியையும் சிரிச்சு பேச முடியாது. ரொம்ப கோபமா இருக்கிற ஒருத்தர் எப்படி சிரிச்சு பேசுவார்? உருன்னு உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட எப்படி போய் பேசுறது அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அவர் அந்த சூழலை கெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஒரு கூட்டத்துல அப்படியே ஒரு கல்யாண வீடு களகட்டி நிற்கிது, எல்லாரும் அந்த மகிழ்ச்சியா ஒருத்தருக்கு ஆற தழுவி அந்தந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் யார்கிட்டையுமே பேசாம தனியா கோபமா உருன்னு உட்கார்ந்துருக்கிறார். என்ன நடக்கும்? அவரால் சிரிக்கவும் யாரும் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கூட நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஒரு மலர்ந்த முகத்தோட சொல்ல முடியாது. நகையும் கொல்லும், உவகையும் கொல்லும். அப்போ இது உனக்கு தான்ப்பா பகை,
இது ரெண்டையும் உன்னால சிரிச்சு யார்ட்டையும் பேச முடியாது, மனசுக்குள்ளேயும் சந்தோஷமா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்போ இது உனக்கு இல்ல பகை. நீ வெளி பகையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற. ஆனா இங்க இருக்கிறது உள்பகை. அதை நீ விட்டுரு அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் சொல்ற அடுத்த திருக்குறள். நகையும் கொல்லும், உவகையும் கொல்லும், மனசளவுலையும் உங்களை காயப்படுத்திடும், வெளியிலையும் உங்களால சிரிக்க முடியாது, ஒரு புன்னகை கூட பூக்க முடியாது. இதை தவிர உனக்கு வெளியில இருந்து ஒரு பகை வேணுமா? சினத்தின் பகையும் உளவோ பிற. இப்படிப்பட்ட கோபத்தை விட உனக்கு பெரிய பகை வேணுமா? விட்டுரு, அதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத அப்படிங்கிறது தான் அடுத்த திருக்குறள். இதற்கு அடுத்து திருவள்ளுவர் சொல்றது, அப்போ இது வந்து ஒரு உள்பகை. இந்த சினம் இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய மகிழ்ச்சியை மொத்தமா காலி செஞ்சிடும். மகிழ்ச்சி போச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சு. மனித இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா ஆடு மாடா படைக்கிறதுக்கோ, நம்மளை வந்து விலங்குகளாவோ பறவைகளாவோ இல்லை மரம் செடி கொடியாவோ படைக்கிறதுக்கு மாற்றா கடவுள் மிக உயரிய படைப்பான மனித பிறவியை கொடுத்துருக்கிறாரு. அந்த மனித பிறவியில மகிழ்ச்சியா இருக்க முடியாம மனசுக்குள்ள ஒரே கோபத்தை வச்சுக்கிட்டு, நான் வந்து அவர் மேல கோபமா இருக்கிறேன், இவர் மேல கோபமா இருக்கிறேன், அவர்கிட்ட அது செய்ய மாட்டேன், இவர்கிட்ட இது செய்ய மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன், இவர்கிட்ட பேச மாட்டேன்னு நம்ம ஒவ்வொரு உறவையும் ஒவ்வொரு நண்பரையும் வெட்டி விட்டுக்கிட்டே வந்தோம்னா யார் அழிய போறதுக்கு நிறைவா? நாம தான் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய பார்வை. அவர் ரெண்டு இடத்துல சொல்றார் தன்னைத்தான். இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த திருக்குறள் பார்த்துருக்கிறோம். தன்னைத்தான் காதலன் ஆயின். உங்களை நீங்களே ரசிக்கிறீங்க, உங்களை நீங்களே விரும்புறீங்கன்னா மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதீங்க. எனை தோன்றும் துண்ணற்க தீவினைப்பால். இது ஒரு இடத்துல சொல்றார் தன்னைத்தான். இதை நம்ம முன்னாடியே தீவினை எச்சத்துல பார்த்துருக்கோம். தன்னைத்தான் காதலன் ஆயின், உங்களுக்கு நீங்களே காதலரா இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதீங்கப்பா. எனை தோன்றும் துண்ணற்க தீவினைப்பால். அந்த இடத்துல தன்னைத்தான் காதலன் அப்படிங்கிறத சொல்றார். அதற்கு அடுத்து இந்த திருக்குறள்ல சொல்றார் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கிறீங்க, அப்படி மகிழ்ச்சியா உங்க வாழ்க்கை வெற்றியான ஒரு வாழ்க்கையா அமையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோபப்படாதீங்க. காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இப்போ இதுக்கு நிறைய அறிவுரைகள்லாம் வந்துருச்சு. இப்போ நிறைய மனிதர்கள் இந்த சினத்தை பற்றி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் ஒரு தனி படிப்பாகவே வரக்கூடிய அளவில் இதற்கான உளவியல் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் சொல்கிற, இதனால் இந்தந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும், இந்தந்த நரம்புகள்லாம் தூண்டப்படும் அப்படிங்கிறதுக்கு அறிவியல் அடிப்படையிலேயே காரணம் சொல்கிற நிறைய இடங்கள் இருக்குது. அப்போது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. அப்போது ஒருத்தட்ட அவர்கிட்ட கோவப்படாதீங்க, அவர் தப்பு பண்ணலை இல்லை, இவர்கிட்ட கோவப்படாதீங்க, இவர் தப்பு பண்ணலை இல்லை இந்த இடத்துல அப்படின்லாம் சொல்கிறத விட நீ அழிஞ்சிருவ. கோபம் கோபம்னு இப்படி இருக்கிறியே, மற்ற மனிதர்கள் மேலே இப்படி ஒரு இனம் புரியாத வெறுப்போடு இருக்கிறியே, இந்த வெறுப்போடு இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத நீ உணர்ந்துட்டியா அப்படின்னு கேட்டால் தானே அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பான். அந்த வேலையை தான் திருவள்ளுவர் செஞ்சு வச்சிடுறாரு. தன்னைத்தான் காக்கின்னு சினம் காக்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ யார்கிட்ட வேணாலும் கோவப்பட்டுக்கோ, கோவப்பட்டா அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? நீ தான் அழிஞ்சு போயிடுவ. தன்னைத்தான் காக்கின்னு சினம் காக்க. காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொல்றாரு. அதோட சேர்ந்து சொல்லலை, தன்னைத்தான் காக்கின்னு சினம் காக்க. இது ஒரு இடத்துல சொல்றாரா, இந்த சினம் ஒன்றை மட்டும் கொல்லாது, உன் கூட இருக்கிறவங்களையும் காலி செஞ்சிருவாங்க, காலி பண்ணிடும். உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் காலியாகி ஒவ்வொருத்தராக உன்னை விட்டு அகன்று போயிடுவாங்க. சொந்தக்காரங்க பேச மாட்டாங்க, நண்பர்கள் பேச மாட்டாங்க, பக்கத்து வீடு எதிர் வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க. இன்னொரு ஒரு இடத்துல கேட்பாரு திருவள்ளுவர், ஒருத்தனால சிரிச்சே பேச முடியலன்னா அவனுக்கு பகலும் இரவும் ஒன்று தான், ரெண்டுமே இருட்டு தான் அப்படின்னு இன்னொரு ஒரு இடத்துல பொருட்பாலில் திருவள்ளுவர் சொல்வார். அதை இங்கேயும் சொல்றார். சினம் தன்னைத்தான் காக்கின்னு சினம் காக்க. அப்போ சினத்தை வச்சிருக்கிறவர் தன்னை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒரு இடத்துல சொல்லிடுறாரு. அடுத்த திருக்குறள், சினம் தன்னை மட்டும்தான் கொல்லுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. இதெல்லாம் ரொம்ப அருமையான தொழில்நுட்ப சொற்கள். நான் முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் சொன்னார், எய்ட்ஸ் என்பது உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது மனிதர்களை கொல்வதனால் அதை ஆட்கொல்லி நோயின்னு சொல்வது உயிர்கொல்லி நோயின்னு சொல்கிறத காட்டிலும் ஆட்கொல்லி நோய். இப்போ நம்ம கொரோனாவை கூட அப்படி சொல்லலாம், ஏன்னா விலங்குகளையோ பறவைகளையோ அது கொல்றது போல தெரியலை. கொரோனா வந்தால் அது உயிர்கொல்லி, அந்த அளவு அச்சத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அது மனிதர்கள். அது போல இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றது சேர்ந்தாரை கொல்லி. உன்னை சேர்ந்து இருக்கிறவங்களெல்லாம் அது கொன்றும்னா நேரடியாக கொன்றுமா? நேரடியாக கொல்லணும்னா பகை போர் நடத்தணும். அப்படி போர் செய்து மனிதர்களை உண்மையிலேயே உயிரையே கொல்லணும்.
அப்படி உயிரை தான் கொல்லணுங்கிறது இல்லை, கூட சேர்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்றார். அப்போ போர் எங்கேருந்து தொடங்குது அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வந்துடும். போர் எங்கேருந்து தொடங்குது? போர் வந்து இரண்டு தனிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து தானே கிளம்புது. திடீர்னு அமெரிக்கா வந்து இவர் மேலே சதாம் ஹுசேன் வந்து அணுகுண்டுகளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. புஷ் வந்து சதாம் ஹுசேன் அணுகுண்டு வச்சிருக்கிறாரு, அந்த நாட்டு மேலே நாங்கள் போர் தொடுக்க போகிறோம், எது அமைதியை உண்டு செய்வதற்கு போர் அப்படிங்கிறதே ஒரு கேலிக்கூத்தான ஒரு சொல். அதை காட்டிலும் அணுகுண்டு வச்சிருக்கிறாருன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குது, நாங்கள் அவங்க மேலே போர் தொடுக்க போகிறோம்னு இவங்க அவங்க மேலே அணுகுண்டுகளை போட்டு கடைசியாக சதாம் ஹுசேனை பிடிச்சி அவரை கொன்று அந்த நாட்டை கைப்பற்றி கடைசி வரைக்கும் அவங்க வச்சிருந்த அணுகுண்டை காட்டவே இல்லை. குறைந்தபட்ச ஒரு குறைந்த அளவு அடிப்படை நீதி, அடிப்படை நியாயம், நீங்கள் என்ன காரணத்துக்காக போர் தொடுத்தீர்களோ, எந்த காரணத்துக்காக அப்பாவி மக்களை கொன்றீர்களோ அந்த காரணமாவது உண்மையாக இருக்க வேண்டாமா? அப்போ அந்த காரணமும் கூட உண்மையாக இல்லைன்னா இங்கே இருக்கிறது வெறும் சினம். அந்த சினம் நம்ம மக்கள் இல்லை, யாரோ சாகுறான் அப்படிங்கிற அந்த அறியாமையில் வந்த சினம், அந்த மனநிலை தானே. அந்த நேரத்தில் அந்த அமெரிக்க அதிபர் மட்டும் ஒரு சரியான மனநிலையில் இருந்திருந்தாருன்னா இப்படிப்பட்ட போரையே தவிர்த்திருக்கலாமே, இல்லையா? அப்போ இந்த போர்லாம் எங்கேருந்து தொடங்குது? ரெண்டு பெரும் தலைவர்கள் திடீர்னு தங்களை நிலைநாட்டி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. நிலைநாட்டி கொள்ளணும்னு நினைக்கும் போது இப்போ இந்த சீனா இந்திய பரப்புகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமிச்சுக்கிட்டே வருது. அது இந்திய பரப்பா சீன பரப்பா அப்படிங்கிறதுல இன்னும் தொடர்ந்து சிக்கல் இருந்தாலும் பெருவாரியான நிறைய இடங்களை இந்திய இராணுவம் இழந்துருச்சு. நம்முடைய இராணுவ அமைச்சர் கூட சொன்னார், ஆமாம் ஓரளவு நம்ம வந்து பின்வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு அவரே ஒத்துக்கொண்டார். இப்போ இந்த கொரோனா தொடங்குற காலத்தில் இப்போ சீன அதிபருக்கு இருக்கிற நெருக்கடி என்ன? சீனாவில் எக்கச்சக்க கொரோனா பரவி இருக்குது, பரவி இருக்கும்போது அவர் தன்னை நிலைநாட்டி கொள்ளணும். இப்போ வழக்கமாக இந்தியாவில் இருக்கிற பிரதமர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களை நிலைநாட்டி கொள்ளணும்னா உடனே தேர்தல் வர்ற காலத்தில் பாகிஸ்தான் ஊடுருவிச்சா ஊடுருவலையாங்கிறது நமக்கு தெரியல, ஊடுருவிச்சு இப்போ தேர்தல் வரும்போதெல்லாம் பாகிஸ்தான் ஊடுருவிச்சு, நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய போர் தொடுத்து இந்தியாவை காப்பாற்றினோம் அப்படின்னு இங்கே ஒரு தேசிய உணர்வை உண்டு செய்து அதில் அவங்களுடைய வாக்குகளை அறுவடை செய்துக்கிட்டுறாங்க. நமக்கு கிடைச்ச நாடு பாகிஸ்தான், நம்ம ஒரு நாட்டுக்கு கிடைச்சோம் அது சீனா. சீனா அதிபர் தன்னை நிலைநாட்டி கொள்ளணும் சீன மக்கள்கிட்ட, அவர் இந்தியாவில் ஒரு பெருவாரியான இடங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் இந்தியாவை வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே இருக்கிற சிக்கல் எல்லாம் இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையில் தங்களுடைய சுயநலத்திற்கான சிக்கல். அந்த சிக்கலுக்கு அதை சினமாக மாற்றி அந்த சினத்தை சுயநலத்துக்காகவே அறுவடை செய்கிறது. அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார். இது மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு நோய். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி அது இனத்தையே காலி செய்திரும், அந்த இனத்தையே சுற்றும். அதனால இது தனிமைப்படுத்தப்பட்டுருவோம், நம்ம இதை செய்திடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு உலக பொதுமறையாக இதை பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லா உலக தலைவர்களும் படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் இது. ஏன்னா போரை நிறுத்தணும் அப்படின்னா, ஏன் போரெல்லாம் நிறுத்தணும், போரில்லா உலகம் வேண்டும்னா அதற்கான உளவியல் காரணங்களை திருவள்ளுவர் இங்கே அடுக்கிறார். அதில் உறுதியாக சொல்கிறார், நான் வந்து சினத்தை சாதாரணமாலாம் எடை போடலப்பா, உறுதியாக நான் சொல்கிறேன், நிலத்தை ஓங்கி அடிச்சேன்னா உன் கை வலிக்குமா வலிக்காதா? நிலத்துக்கு வலிக்குமா உனக்கு வலிக்குமா? உனக்கு தானே வலிக்கும். அதே போல தான் சினத்தை உன் கையில் வச்சுக்கிட்டாலும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, அவன் எப்படி கெடுவாங்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று. நிலத்தை ஓங்கி அடிக்கிறவனுக்கு கை வலிக்கும், அது எப்படி 100 விழுக்காடு உண்மையோ அதே போல சினத்தை பொருளென்று கொண்டவன் கெடுவதும் 100 விழுக்காடு உறுதி. இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் இதில் சொல்கிறார். இதை சொல்லிட்டு தான் இனர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ இனர் அப்படிங்கிறது இணக்கம், இணை, இணைப்பு, இந்த வார்த்தைகளுக்கான அடிப்படை சொல் இனர். இப்போ ஆனால் நடைமுறையில் நம்ம இனரை பயன்படுத்துறதில்லை. இனர் என்ன அப்படின்னு இன்னொரு இடத்துல தாங்க கற்றுக்கிட்டதை வெளியில் பேச தெரியாதவங்க மலர்ந்தும் மனம் வீசாத மலர்களை போன்றவர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லும்போது அங்கேயும் இனர் அப்படிங்கிற சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். அப்போது இனரறி தோய்வென்ன இன்னா செய்யணும், அது எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் சரி அந்த 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 சினத்தை வந்து நீங்கள் விட்டே தீரணும், அதை நீங்கள் வெகுளாமை வந்து கை கொண்டே தீரணும். ஏன்னா இது மனசில் எழுகின்ற போர்.
முதல்ல போர் மனங்கள்ல எழுது, அதுக்கப்புறம் அவங்க வெளியில அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ இது அகப்போர். புறப்போரை மனிதர்கள் 2 பேரும் சண்டை போடும்போது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அகப்போரை கட்டுப்படுத்தணும். இப்போ இதை எப்படி பார்க்கலாம்னா, இயேசு பெருமான் வந்து சொல்றார், உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, கொலை செய்யாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சினம் கொள்ளாதிருங்கள் அப்படின்னு இயேசு பெருமான் மலைப்பொழிவுல சொல்றார். கண்ணதாசன் இயேசு காவியத்தில் அதை எழுதுறார். கொலை செய்தால் நரகம் என முன்னோர் சொன்னார், கொடிய செயல் அனைத்துக்கும் மரணம் உண்டு, நிலையில்லா சொல்லாலே பிறரை ஏசி நெஞ்சத்தை சுடுவார்க்கும் நரகம் கிட்டும். நீங்க என்ன நேருக்கு நேர் துப்பாக்கி வச்சு சுட்டாதான் நரகம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நெஞ்சத்தை சுடுவார்க்கும் நரகம் கிட்டும். மலை போன்ற உறவினரை தூற்றினாலும் மாண்புடைய நண்பர் மேல் பழி சொன்னாலும் உலைக்கூடம் நரகம்தான் உமைத்திருத்தும், உண்மையது உண்மையது என்றார் இயேசு. அது அந்த மலைப்பொழிவு கண்ணதாசன் எழுதியிருக்கிறதே ரொம்ப அருமையான வரிகளில் எழுதியிருப்பார். இந்த பத்தியும் சரி, இதுக்கு அடுத்து எழுதியிருப்பார். மனிதர்கள்பால் பகை கொண்டு இறைவனுக்கு மடி நிறைய காணிக்கை செலுத்தி என்ன, புனிதனென பகைவனையும் உறவாய் செய்து புண்ணியத்தை செலுத்திக்கொள் பிறகே கோவில். அதெல்லாம் இயேசு பெருமானுடைய வரிகள். புனிதனென பகைவனையும் உறவாய் செய்து புண்ணியத்தை செலுத்திக்கொள் பிறகே கோவில். இனியவர்கள் அனைவரோடும் உறவு கொண்டு எதனை நீ கொடுத்தாலும் இறைவன் ஏற்பான், மனித நிலை கடவுளினால் அமைந்ததென்றோ மயங்காதே என்று உரைத்தார் இயேசுநாதர் அப்படின்னு எழுதியிருப்பார். ரொம்ப நல்ல வரிகளாக இருக்கும் அதையெல்லாம் படிக்கும்போது. ஒரு பக்கம் இயேசு பெருமானுடைய அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களுக்கு சொன்ன பெரிய கருத்து, அதை தமிழில் அப்படியே வடித்து கொடுக்குற கண்ணதாசனுடைய கவிதை நயம், ரெண்டையும் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த இடமே. இதை தான் திருவள்ளுவரும் சொல்கிறார், மனசளவில் இருக்கிற பகையவே நீக்கிருங்க. அப்படி நீக்கிட்டா என்ன நடக்கும்? ஆமாம், மனிதர்களால் அதில் இது சொல்கிறார் இல்லையா, புனிதனென பகைவனையும் உறவாய் செய்து புண்ணியத்தை செலுத்திக்கொள் பிறகே கோவில் அப்படின்னு இயேசு பெருமான் சொல்கிறார் இல்லையா. எல்லா மனிதர்களையும் நண்பர்களாக மாற்றிட்டோம், பகைவன் எல்லாத்தையும் உறவாக செஞ்சிட்டோம். இப்போ எப்படி மகிழ்ச்சியான தானே இருக்க முடியும்? பார்க்குற எல்லாருமே உறவுகள், பார்க்குற எல்லாரையுமே நண்பர்கள் ஆக்கிட்டோம்னா உள்ளியது எல்லாம் உடன் எய்தும், உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனே. அப்போது மனசளவில் அந்த சினம் இல்லை அப்படின்னா உள்ளியது எல்லாம் உடன் எய்தும், நீங்கள் நினைச்சதெல்லாம் உடனே உடனே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின், மனசுக்குள்ளே உங்களுக்கு கோபம் இல்லைன்னா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்கள் சேர்ந்தாரை கொல்லியவும் தள்ளி வச்சுட்டீங்க, தன்னை கொல்றவரையும் தள்ளி வச்சுட்டீங்க. நிறைவு திருக்குறள், இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. எப்படி சினத்தை கொண்டவர்களை வந்து உயிரோடு இருந்தாலும் அவங்க செத்ததுக்கு சமம். இறந்தார் அணையர்னா அவர்களை போன்றவர்கள், இறந்தார் இறந்தார் அணையர் இறந்தவர்களை போன்றவர்கள், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு நிறைவு செய்கிறார். இது நம்ம ஆழமாக உணர வேண்டிய ஒரு ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் வாய்மை வெகுளாமை இது எல்லாமே ஒரு வகையில் இது துறவிகளுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தால் கூட நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் இதை அசைபோட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்ம எங்கெங்கெல்லாம் சினத்தை கையில் எடுத்தோம், நான் எந்த வார்த்தையும் தப்பாக பேசலையே, நானும் அவரும் சரியாக தானே பேசிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் நமக்கு நாமளே கொடுக்கின்ற நியாயங்கள். நமக்கும் இன்னொருவருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா, நான் தவறாக எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை, ஆனால் அவர் தவறாக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார், அதனால தான் சிக்கல் பெருசாயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு நாமே கற்பிக்கின்ற நியாயங்கள். ஆனால் உண்மை என்னவா இருந்திருக்கும், நம்முடைய உடலின் மொழியே வேற ஒரு கருத்தை அவர்களுக்கு முன்மொழிஞ்சிருக்கும். வார்த்தைகள் மூலமாக தான் ஒரு மனிதர்கிட்ட பேசணுங்கிறது இல்லை இல்லையா. நம்முடைய உடல் மொழி கூட ஒருவரை சினப்படுத்தியிருக்கோம், காயப்படுத்தியிருக்கோம். அப்போ அந்த நிலையில் அதுதான் நெஞ்சத்தை சுடுவார்க்கும் நரகம் கிட்டும் அப்படிங்கிறது. அப்போ நெஞ்சத்தை சுடுதல்ங்கிறது வெற்று வார்த்தைகள் மட்டும் இல்லை அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்படியே எப்படி தேனொழுக பேசி கூட ஒருவரை சினத்தை தூண்ட முடியும், சினத்தை அவருக்கும் நமக்குமான பகையை உண்டு செய்ய முடியும். அந்த இடத்துல தான் நம்ம இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அசை போட்டு பார்க்க வேண்டிய ஒரு அதிகாரமாக இந்த வெகுளாமை இருக்குது அப்படின்னு நான் உணர்றேன். உங்களுக்கும் இந்த உணர்வு ஓரளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் இந்த பேச்சை கேட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி முத்துராமலிங்கம். உங்களோட இன்றைய